Hi viewers, welcome to Tamil Motor Tech. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா இந்த வண்டி வந்து wagonr third generations 2019 ல இருந்து 2023 மாடலுக்கு வர fuse box locations and descriptions பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வண்டி வந்து 1 லிட்டர் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்க்கு இத வந்து ஒரு fuse box locations and descriptionsல எங்க வருதுன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காட்டுறவங்களுக்கு பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த க்ளோ பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த க்ளோ பாக்ஸ் கீழே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இந்த ஃபியூஸ் பாக்ஸ் லொகேஷன்ஸ் வருது. இந்த க்ளோ பாக்ஸை கழட்டினீங்கனாலும் இல்ல கீழே பார்த்து தெரிஞ்சீங்கனாலும் தெரியும். நான் க்ளோ பாக்ஸ் கழட்டிருக்கேன். க்ளோ பாக்ஸ் கழட்டிட்டு உள்ள பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பிளாக் கலர்ல ஒரு கவர் லாக் ஆயிருக்கு. இந்த கவரை நீக்கிட்டு எடுத்தீங்கன்னா இந்த பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் எல்லாமே வரும். இந்த கவர்லயே ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்கிரிப்ஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபியூசஸ் என்னென்ன வருது அப்படின்னு ஜஸ்ட் லாக் அப்படி தள்ளி எடுத்தீங்கனாலே இந்த ஃபியூஸ் மொத்தம் பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூசஸ் என்னென்ன இருக்குன்றது தெரியும். இந்த வந்து 1 லிட்டரும் 1.2 கே சீரியஸ் இன்ஜினுக்கும் இது ரெண்டுத்துக்குமே ஒரே பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் இங்கதான் வருது. பட் ஃபியூசஸ் வேணா சில மாறலாம் மேபி. பட் லொகேஷன் வந்து 1 லிட்டருக்கும் சரி 1.2க்கும் சரி சேம் லொகேஷன் தான். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு க்ளோ பாக்ஸ்க்கு கீழே தான் வருது. இதுதான் கம்ப்ளீட் ஃபியூசஸ். என்னென்ன ஃபியூசஸ் என்னென்ன இருக்கு என்னென்ன இருக்கு இந்த கவர்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பவர் விண்டோக்கு பிளஸ் வந்து அசாட்டு, ரியர் ஃபோக் லேம்ப், டெயில் லேம்ப், ஸ்டாப் லேம்ப் அப்படின்ற கொடுத்திருப்பாங்க. அதை தவிர நான் ஒரு பிடிஎஃப் கிரியேட் பண்ணிருக்கேன். இதுதான் அந்த பிடிஎஃப். இது wagonr 2019 ல இருந்து 2023 மாடலுக்கு வர ஃபியூஸ் பாக்ஸ் லொகேஷன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஒரு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி எங்க வருது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது. இது வந்து பிடிஎஃப் நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி நீங்க ஷிப்டுக்கு யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரிதான் அந்த போட்டோஸ் இமேஜஸ் எல்லாமே கொடுத்திருக்கேன். இது எடுத்த இமேஜஸ் எல்லாம் வந்து இந்த வண்டியோட ரியல் இமேஜஸ் பிளஸ் இதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படியே டவுன் பண்ணி வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும். டவுன் பண்றாங்க. இதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓனர் மேனுவல்ல என்னென்ன இருக்குன்றது, அந்த ஃபியூஸ்க்கு 30 ஆம்ஸ்க்குனா என்னென்ன ஆம்ஸ் இருக்கு அப்படின்ற டிஸ்கிரிப்ஷனோட உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் அண்ட் லொகேஷன்ஸ். இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வந்து பேட்டரி பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது பக்கத்திலே தான் வரும். இந்த வண்டி வந்து 1 லிட்டர் இன்ஜின், 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். 1 லிட்டரும் சரி 1.2 கே சீரிஸ் இன்ஜினும் சரி இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் வர ஃபியூஸ் லொகேஷன்ஸ் எல்லாமே சேம் தான். அந்த பேட்டரி பக்கத்துல இருக்கு அந்த பிளாக் கலர் பாக்ஸ் அங்கதான் வரும். அது தவிர வந்து மெயின் ஃபியூஸ் பாக்ஸ் லிங்க் வந்து அந்த பேட்டரி டெர்மினல் வருது. இந்த வண்டி வந்து 1 லிட்டர் இன்ஜின் இதுக்கு அந்த இடத்துல தான் வருது ஃபியூஸ் பாக்ஸ் லொகேஷன். இதை தவிர பாத்தீங்கன்னா மெயின் ஃபியூஸ் இது பாத்தீங்கன்னா பேட்டரி டெர்மினல்லே பாத்தீங்கன்னா ஒரு 120 ஃபியூசிபிள் லிங்க்னு ஒன்று வரும். இது பாத்தீங்கன்னா ஒரு 120. இது 1 லிட்டருக்கும் சரி 1.2 இன்ஜினுக்கும் சரி இதே ஃபியூஸ் தான் வரும். அந்த 120 தான் வரும். இது தவிர பாத்தீங்கன்னா சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 ஃபியூஸ் இருக்கும். 100 ஆம்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 15 வரும். இதுவும் வந்து 1 லிட்டருக்கும் சரி 1.2க்கும் சரி சேமா தான் வரும். இதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு அந்த பிடிஎஃப்ல நான் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறமா. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் கவர் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல இருக்கும் என்னென்ன ஃபியூசஸ் இருக்கு, கம்ப்ளீட் இன்ஜின் கம்பார்ட்மெண்டோட ஃபியூசஸ், கம்ப்ளீட் ஃபியூசஸ் பிளஸ் ரிலே என்னென்ன ரிலேஸ் இருக்குன்ற டிஸ்கிரிப்ஷனோட வருது. இது வந்து 1 லிட்டருக்கும் சரி 1.2க்கும் சரி இந்த இடத்துல தான் வருது. பிளஸ் 2-3 ஃபியூசஸ் வேணா மாறலாம் மேபி வந்து. பட் ஆனா வந்து பெட்ரோலுக்கு இதுதான் வரும். சிஎன்ஜிக்கு வேணா ஒரு 2-3 ஃபியூசஸ் மாறும். இந்த வண்டி வந்து 1 லிட்டரு. இதோட கவர் காட்டுறேன் பாருங்க. இது பாருங்க, இந்த கவர். இந்த கவர்லயே ஏரோ மார்க் கொடுத்திருப்பாங்க பாருங்க. ஃப்ரண்ட் சைடு எப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த கவர்லயே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கொடுத்திருப்பாங்க டிஸ்கிரிப்ஷனோட. உங்களுக்கு வந்து 10 ஆம்ஸ் எதுக்குன்னு, அது மாதிரி ரிலே என்னென்ன ரிலேஸ் வருது, சிஎன்ஜி ரிலே, அதுக்கப்புறம் ஹார்ன் ரிலே, அப்புறம் ப்ளோயர் மோட்டர் ரிலேன்ற டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதுலயே நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இது தவிர வேணும்னா அந்த பிடிஎஃப்லயே வந்து நான் ஃபுல்லா கம்ப்ளீட்டா கொடுத்திருக்கேன். அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க.
இதுதான் அந்த இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் வர ஃபியூஸ் பாக்ஸ் லொகேஷன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் PDF. இதுல பாத்தீங்கன்னா தனித்தனியா கொடுத்துருப்பேன் போட்டோஸ். பாத்தீங்கன்னா 1 லிட்டர் இன்ஜினோட லொகேஷன்ஸ் எங்க வருது, 1.2 வந்து எங்க வருதுன்னு சொல்லிட்டு. இது வந்து மெயின் ஃபியூஸ், அந்த பேட்டரி டெர்மினல் காட்டணும் பாத்தீங்களா, அதுல 120 இருந்து பாத்தீங்களா, அந்த 1 தான் வந்து 120. இந்த சைட்ல இருக்கிறது 5, 4, 3, 2 எல்லாம் வந்து சைட்ல வர ஃபியூஸ் லிங்க்ஸ். அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸும் கொடுத்துருக்கேன். அப்படியே உங்களுக்கு டிராக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது என்னன்னா வந்து ஃபியூஸ் பாக்ஸ் கவர், அந்த இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் மெயின் ஃபியூஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வர கவர்ல என்னென்ன ஃபியூசஸ் இருக்கு. அது வந்து நம்பர் 6ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 42 வரைக்கும் இருக்கும். பிளஸ் ரிலேவோட டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கேன், அந்த இமேஜஸ்லயே கொடுத்துருக்கேன். இது வந்து அந்த கார்ல இருந்து எடுத்த இமேஜஸ், ரியல் இமேஜஸ். அது தவிர பாத்தீங்கன்னா இதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படியே டவுன்லோட் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஃபுல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷனும் வந்து மேனுவல்ல இருந்து எடுத்தது தான், ஓனர் மேனுவல்ல இருந்து எடுத்தது தான். இது கம்ப்ளீட்டா இருக்கும் உங்களுக்கு. 20 ஆம்ப்ஸ்னா என்னென்ன இருக்குன்றது, பிளஸ் வந்து 6ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 40 ஆம்ப்ஸ் வந்து பவர் அண்ட் ஸ்டேரிங் ஃபியூஸ், அப்புறம் 7 பாத்தீங்கன்னா CNG ஃபியூசஸ் எல்லாமே இருக்கு. இதை நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு எதுவும் சார்ஜஸ் எல்லாம் கிடையாது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபியூஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பெட்ரோல் இன்ஜினுக்கு மட்டும்தான். பெட்ரோல் இன்ஜின் 1 லிட்டர் அண்ட் 1.2. இது வந்து CNGக்கு வராது. பிளஸ் வந்து T-போர்டு H3 டூர் வண்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த டூருக்கு பாத்தீங்கன்னா வேற கம்ப்ளீட் ஃபியூஸே வரும். இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டும் சரி, பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட்டும் சரி, அது லொகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா டூர் வண்டிக்கு கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா வரும். இந்த PDF வச்சு நீங்க டூருக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. டூருக்கு வந்து கம்ப்ளீட்டா வேற வரும். இது வந்து முழுக்க முழுக்க பெட்ரோல் 1 லிட்டர் அண்ட் 1.2 இன்ஜினுக்கு மட்டும் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த PDF டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு இல்ல கன்சர்ன்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து அடுத்தது வேற ஏதாவது PDF டவுன்லோட் பண்ணும்போது வந்து அப்லோட் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூ இருந்தா கரெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக்.